மீனராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் படாத கஷ்டமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மிக நீண்ட காலமாக நமது வாழ்க்கை எப்போது மாறும்? நமக்கு வரும் கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வராதா? நம்மளை சுற்றியிருப்பவர்கள் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று ஒவ்வொரு நாளும் ஒருவிதமான வலியோடும் கண்ணீரோடும் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நீங்க நினைச்சா கடவுளை வீட்டுக்கு வர வைக்க முடியாது. ஆனா கடவுள் நினைச்சாதான் அவர் உங்க வீட்டுக்கு தேடி வருவார். மீனம் ராசி அன்பர்களே, உங்க பூஜை அறையை குரு பகவானின் அருளால் நிரப்ப ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருவுருவப் படம் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல மந்திரங்கள் கொண்ட இந்த ஸ்பெஷல் ஃப்ரேம் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மீனம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்க வீட்டு பூஜை அறைக்கு ஏற்ற இந்த அருள் மிகுந்த ஃப்ரேம் உங்களை தேடி வரும். நாளை மாலை 6 மணிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்தே முற்றிலுமாக மாறப்போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், உங்கள் வாழ்க்கையில எஸ் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயர் கொண்ட ஒரு நபரால் 3 மிகப்பெரிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றன. இதை எந்த ஒரு சக்தியாலும், ஏன் கடவுளே நேரில் வந்து நினைத்தாலும் கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான வலிமையான மாற்றம் உங்களை தேடி வரப்போகிறது. அந்த எஸ் என்ற நபர் யார்? அவரால் உங்களுக்கு நன்மையா தீமையா? அந்த 3 சம்பவங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொதுவாகவே மிகவும் இரக்க குணம் கொண்டவர்கள். யாருக்கு எந்த கஷ்டம் என்றாலும் தங்களிடம் இல்லாத காலத்திலும் கூட ஓடிப்போய் உதவி செய்பவர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது உதவிக்கு ஒரு ஆள் கூட நிற்க மாட்டார்கள். உங்கள் கூடவே இருந்து குழிப்பறிக்கும் ஆட்களைத்தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக சந்தித்திருக்கிறீர்கள். எவ்வளோ பேருக்கு நீங்கள் நல்லது செய்திருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு கைமேல் பலனாக கிடைத்தது என்னவோ ஏமாற்றமும் அவமானமும் துரோகமும் தான். பண ரீதியாகவும் சரி மனரீதியாகவும் சரி நீங்கள் மிகவும் உடைந்து போயிருக்கிறீர்கள். இனிமேல் நமது வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா? நமது குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியாதா? பட்ட கடனை அடைக்க முடியாதா என்று பல நாட்கள் இரவில் தூக்கமே இல்லாமல் அழுது கொண்டிருந்திருப்பீர்கள். நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கும் உங்கள் உண்மையான உழைப்புக்கும் பலன் கிடைக்கும் நேரம் இப்போது வந்துவிட்டது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் வகையில் மாறப்போகிறது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னால், அந்த எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சூறாவளியை கிளப்பப் போகிறார். நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அந்த நபரால் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அவர் உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கும் நபராக இருக்கலாம், வியாபார நண்பராக இருக்கலாம், அல்லது இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு புது நபராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் அந்த நிமிஷம் உங்கள் விதி அடியோடு மாறப்போகிறது. அவர் மூலமாக நடக்கப் போகும் அந்த முதல் சம்பவம் உங்கள் பொருளாதாரத்தை அப்படியே தலைகீழாக மாற்றி போடப் போகிறது. இதுவரை காசு பணத்துக்கு நீங்கள் பட்ட கஷ்டமும் அடுத்தவர்களிடம் கைகட்டி நின்ற அவமானமும் எல்லாமே காற்றில் பறக்கப் போகின்றன. உங்களுக்கே தெரியாமல் உங்களைச் சுற்றி பின்னப்பட்டிருக்கும் சதிவலைகளையெல்லாம் அந்த நபர் மூலமாக நீங்கள் சுக்குநூறாக உடைக்கப் போகிறீர்கள். மீனராசிக்காரர்கள் இவ்வளவு நாட்களாக ஒரு வட்டத்துக்குள் முடங்கிக் கிடந்தது போதும் என்று வெளியில வந்து விஸ்வரூபம் எடுக்கப் போகும் நேரம் இது. அந்த எஸ் என்ற நபர் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு மிகப்பெரிய ஆயுதமாகச் செயல்படப் போகிறார். அவர் மூலமா கிடைக்கப் போகும் அந்த முதல் மாபெரும் சம்பவம் உங்கள் குடும்பத்தில் பல வருடங்களாக தீர்க்க முடியாமல் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வேரோடு பிடுங்கி எரியப் போகிறது. அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அந்த தீர்வு உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கப் போகிறது. இதுவரை உங்களை இழிவாக பார்த்தவர்களும், உங்களால் ஒன்றும் முடியாது என்று ஒதுக்கி வைத்தவர்களும் எல்லாரும் வாயடைத்து போய் நிற்கும் அளவுக்கு அந்த சம்பவம் இருக்கப் போகிறது. உங்களுக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது. இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கப் போகிறது. எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்த நீங்கள் நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு அந்த எஸ் பெயர் கொண்ட நபரால் சந்திக்கப் போகும் அந்த ஆச்சரியமான விஷயங்களுக்கு உங்கள் மனதையும் உடம்பையும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த எஸ் பெயர் கொண்ட நபரை நீங்கள் முதல் முறையாக சந்திக்கும் பொழுதோ அல்லது அவருடன் பழகும்போதோ உங்களுக்கு ஒரு விதமான தயக்கம் இருக்கலாம். எனது இதுக்கு முன்னால் நீங்கள் உயிராக நம்பியவர்கள் எல்லாம் உங்களுக்கு செய்த துரோகம் அந்த அளவுக்கு உங்கள் மனதில் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இவரை நீங்கள் முழுமையாக நம்பலாம். இவரால் நடக்கப் போகும் 2வது மிகப்பெரிய சம்பவம்
உங்களுடைய கௌரவத்தையும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்தையும் பல மடங்கு உயர்த்தப் போகிறது. மிக நீண்ட காலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி, ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பு அந்த நபர் மூலமாக உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் வேலை தேடுபவராக இருந்தாலும் அல்லது சொந்தமாக தொழில் செய்பவராக இருந்தாலும் இவ்வளவு நாட்களாக இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே சுக்குநூறாக உடையப் போகின்றன. சிலர் உங்களை வளர விடாமல் தடுக்க வேண்டுமென்றே உங்கள் கூடவே இருந்து பல சூழ்ச்சிகளை செய்திருப்பார்கள். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் முதுகில் குத்திய அந்த துரோகிகளின் முகமூடியை இந்த எஸ் நபர் அப்பட்டமாக கிழித்தெறியப் போகிறார். யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்று உங்களுக்கு தெளிவாக தெரியப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் விரிசலை உருவாக்கியவர்களும் எல்லாரும் நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு அவர்கள் செய்த தப்புக்கான பலனை கண்கூடாக அனுபவிக்கப் போகிறார்கள். நீங்கள் பொறுமையாக இருந்து எவ்வளவோ கஷ்டங்களை சகித்துக் கொண்டதற்கும் எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இருந்ததற்கும் இயற்கையே உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசுதான் இந்த நபர். இவரால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சுபகாரியம் நடப்பதற்கான அமைப்பு மிக பிரமாதமாக இருக்கிறது. மிக நீண்ட காலமாக இழுத்தடித்துக் கொண்டிருந்த சுபகாரியங்களாக இருக்கலாம், அல்லது சொந்த வீடு கட்டும் ஆசையாக இருக்கலாம். இப்படி உங்கள் மனதில் பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த நியாயமான ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மீனராசிக்காரர்கள் சில நேரங்களில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு சரியான நேரத்தில் முடிவு எடுக்காமல் நல்ல வாய்ப்புகளை கோட்டு விட்டு விடுவீர்கள். ஆனால் இந்த முறை அப்படி ஒரு தப்பை மட்டும் நீங்கள் செய்துவிடக்கூடாது. உங்களைச் சுற்றி நடக்கும் மாற்றங்களை கூர்ந்து கவனியுங்கள். உங்கள் மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த உள்ளுணர்வுக்கு முழுமையான முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த எஸ் நபர் உங்களிடம் சொல்ல வரும் விஷயத்தை காது கொடுத்து கேளுங்கள். அவர் ஒரு சின்ன அறிவுரை சொன்னாலும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இமாலய வெற்றியை கொண்டு வரப்போகிறது. இது வெறுமனே ஆறுதலுக்குச் சொல்லும் வார்த்தை கிடையாது. உங்கள் கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு அப்படி ஒரு வலுவான கட்டத்தில் ராஜயோகத்தை அள்ளிக் கொடுக்க இந்த காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த எஸ்ஓ பெயர் கொண்ட நபரால் நடக்கப் போகும் 3வது சம்பவம் என்ன தெரியுமா? அதுதான் உங்க வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் இழந்த நிம்மதியை முழுமையாக உங்க கைக்கே திருப்பி கொடுக்கப் போகும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. பல வருடங்களாக சிலர் கோர்ட் வழக்கு பிரச்சனை என்று அலைந்து கொண்டிருப்பீர்கள், அல்லது தேவையில்லாத வம்பு தும்பில் மாட்டி எந்த தப்பும் செய்யாமலேயே பெரிய மன உளைச்சலில் இருப்பீர்கள். தார் உங்க வாழ்க்கைக்குள் நுழைந்ததும் எந்த பிரச்சனை உங்களை இரவு பகலாக தூங்க விடாமல் செய்ததோ அந்த பிரச்சனை அப்படியே உங்கள் கண் முன்னாலேயே பனி போல விலகப் போகிறது. நீங்கள் ஒரு கட்டத்தில் நினைத்திருக்கலாம், நமது வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த இருட்டிலிருந்து வெளியே வரவே முடியாது என்று. ஆனால் அந்த நபரின் ஒரு சின்ன உதவி அல்லது அவர் எடுக்கப்புறம் ஒரு முடிவு உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களைச் சுற்றியிருக்கும் சொந்தக்காரர்கள் மத்தியில யாரெல்லாம் உங்களை பார்த்து இவர்கள் எல்லாம் எங்கே உருப்படப் போகிறார்கள் என்று எகத்தாளமாகச் சிரித்தார்களோ அவர்கள் எல்லாரும் உங்கள் முன்னால் வந்து தலைகுனிந்து நிற்கும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சியில் ஒரு அசுர வேகம் இருக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்துச் சம்பாதித்த காசு எல்லாம் எப்படி வந்தது, எப்படி போனது என்றே தெரியாமல் தண்ணீராக செலவாகிக் கொண்டிருந்திருக்கும். கையில் ஒரு காசு கூட தங்கவில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு அந்த எஸ் நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட தேவதையாக, ஒரு சரியான வழிகாட்டியாக நின்று உங்கள் உழைப்புக்கான செல்வத்தை நிலையாக உங்களிடமே தங்க வைக்கப் போகிறார். உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உங்களை ஏமாற்றியவர்களையும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் நீங்கள் தேடிப்போய் பழிவாங்க வேண்டுமென்று எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக யாருடைய உதவியும் இல்லாமல் செழிப்பாக வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு நீங்க கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக இருக்கப் போகிறது. இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை அனுபவிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தேவையில்லாத பழைய கவலைகளை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று விழிப்போடு இருங்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்பொழுது உங்களை சுற்றியிருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் திடீரென்று ஒருத்தர் பெரிய நிலைக்கு வரும்போது கூடவே கண் திருஷ்டியும் பொறாமையும் தானாக வந்து சேர்ந்துவிடும். இவ்வளவு நாட்களாக நீங்கள் கஷ்டப்படும்போது எட்டி கூட பார்க்காத
சொந்தக்காரர்கள் எல்லாம் இப்போது உங்களை தேடி வந்து ஒட்டி உறவாட பார்ப்பார்கள். உங்களிடம் மிக நல்லவர்கள் மாதிரி பேசி உங்கள் வளர்ச்சியை தடுக்க என்னென்னவோ சூழ்ச்சிகள் செய்ய காத்து நிற்பார்கள். ஆனால் அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்கள் கூட ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நின்று யார் எந்த நோக்கத்தோடு உங்களிடம் வருகிறார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுவார். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க மிக உஷாராக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் யாருடைய பேச்சையும் கேட்டு எந்த ஒரு புது முதலீட்டையோ அல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தையோ போட்டு விடாதீர்கள். உங்களுக்கு வரப்போகும் பணமலைய எப்படி சரியான வழியில் முதலீடு செய்ய வேண்டும் என்று நீங்கள் மிகவும் கவனமாக சிந்தித்துச் செயல்பட வேண்டிய நேரம் இது. அது மட்டுமல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த தொந்தரவுகளும் மருத்துவச் செலவுகளும் எல்லாமே மாயமாக மறையப் போகின்றன. உடம்பில் ஒரு புது தெம்பும் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் எப்போதுமே நிரம்பியிருக்கப் போகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு அருமையான காலகட்டம் இது. இதுவரை உங்கள் பேச்சை கேட்காமல் உதாசீனப்படுத்திய பிள்ளைகள் இனிமேல் நீங்கள் சொல்வது எல்லாம் சரி என்று உங்கள் சொற்படி நடக்கப் போகிறார்கள். அவங்களுடைய படிப்பிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கப் போகிறது. உங்களைப் பற்றி தப்பாக நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட அவர்கள் செய்த தப்பை உணர்ந்து உங்களிடம் வந்து சேரும் அளவுக்கு காலச்சக்கரம் உங்களுக்காக வேகமாகச் சுழலப் போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்தைக் கொண்டும் மறந்து விடாதீர்கள். உங்கள் குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதமும் இப்போது உங்களுக்கு அரணாக நின்று உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாட்களாக நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் 100 மடங்கு சந்தோஷத்தை இயற்கையே உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது. இந்த நல்ல நேரத்தை நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் இப்பொழுது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறீர்கள். அந்த எஸ் பெயர் கொண்ட நபரால் கிடைக்கப் போகும் நன்மைகளை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் உங்கள் மனதை மிக அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு நாட்களாக யார் என்ன சொன்னாலும் உடனே கோபப்படுவதோ அல்லது மிகச் சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படுவதோ உங்கள் வழக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்ப அப்படி இருக்கக்கூடாது. என்ன உங்களைச் சுற்றி நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை கெடுக்க வேண்டுமென்று சில எதிர்மறை சக்திகள் வேலை செய்யும். உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் நீங்க கொஞ்சம் கூட அசரக்கூடாது. அந்த எஸ் நபர் உங்களுக்கு கொடுக்க போகும் ஆதரவு சாதாரணமானது கிடையாது. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆணிவேராக இருந்து உங்களைச் சுற்றியிருக்கும் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிய போகிறார். குறிப்பாகச் சொல்ல வேண்டுமென்றால் பல வருடங்களாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லைகளும் வட்டிக்கு மேல் வட்டி கட்டி ஓடி ஓடி தேய்ந்து போன அந்த கஷ்டங்களும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகின்றன. அந்த நபர் காட்டும் ஒரு சின்ன வழி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது. உங்களை கடன்காரன் என்று கேவலமாக பேசியவர்களின் முகத்தில் கரியை பூசும் மாதிரி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழப்போகிறீர்கள். உங்கள் கையில் தாராளமாக பணப்புழக்கம் இருக்கப் போகிறது. உங்கள் தேவைகளை மட்டுமல்லாமல் உங்களை நம்பியிருக்கும் உங்கள் குடும்பத்தின் அத்தனை ஆசைகளையும் நீங்கள் நிறைவேற்றி வைக்கப் போகிறீர்கள். நீங்கள் உடுத்தும் உடையிலிருந்து தங்கியிருக்கும் இடம் வரை உங்கள் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகிறது. இதுவரை உங்கள் திறமையை யாருமே மதிக்கவில்லையே, உங்கள் உழைப்புக்குச் சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே என்று நீங்கள் பட்ட வேதனைக்கெல்லாம் இப்போது ஒரு பெரிய தீர்வு கிடைக்கப் போகிறது. உங்கள் திறமைக்கான முழு பலனும் புகழும் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே 100% வெற்றியாக முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த எஸ் நபர் மேல் முழுமையான நம்பிக்கை வைப்பது மட்டும்தான். அவர் சொல்லும் ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தாமல் கவனமாக கேட்டுச் செயல்பட்டாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துயரமும் இனி உங்களை நெருங்கவே முடியாது. இதுவரை தனிமரமாக நின்று போராடியவர்களுக்கு இப்போது ஒரு பெரிய படையே பின்னால் நிற்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய தைரியம் பிறக்கப் போகிறது. இயற்கையே உங்கள் பக்கம் நின்று உங்களுக்கான நியாயத்தை வாங்கித் தரப்போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். இவ்வளவு நாட்களாக உங்கள் வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு பக்குவமான மனிதராக மாற்றியிருக்கின்றன. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்ததற்கு பிறகு உங்கள் சிந்தனையிலேயே ஒரு பெரிய தெளிவு வரப்போகிறது. முன்னால் எல்லாம் யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினால் உடனே அழுதுவிட்டு ஒரு மூலையில் முடங்கிவிடுவீர்கள். அது இப்போது அப்படி கிடையாது. உங்களுக்குள் ஒரு அசாத்தியமான தைரியம் வரப்போகிறது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நேருக்கு நேராக நின்று சந்திக்கும் வலிமையை இயற்கை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது.
மிக நீண்ட காலமாக நீங்கள் வாங்க வேண்டுமென்று ஆசைப்பட்ட ஒரு பொருள். அது வாகனமாக இருக்கலாம் அல்லது நிலமாக இருக்கலாம். அதை வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு தானாக கூடி வரப்போகிறது. கையில் பணம் வந்ததும் முதல் வேலையாக உங்கள் எதிர்காலத்துக்குத் தேவையான ஒரு நல்ல சேமிப்பை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். இதுவரை நீங்கள் அடுத்தவர்களுக்காக உழைத்து ஓடித் தேய்ந்தது போதும். இனிமேல் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் வாழப் பழகுவீர்கள். இது தப்பே கிடையாது. ஏனென்றால் இத்தனை வருடங்களாக உங்களை ஏமாற்றிய உலகத்துக்கு நீங்கள் யார் என்று நிரூபித்துக் காட்ட வேண்டிய நேரம் இது. அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகும் புது தொடர்புகளும் பெரிய பெரிய ஆட்களுடனான பழக்க வழக்கமும் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை எங்கேயோ கொண்டு போகப் போகின்றன. உங்களை பார்த்து சாதாரண ஆள் என்று நினைத்து ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் இப்பதே உங்க பின்னால வந்து மரியாதையாக கூப்பிட்டு நிற்கும் அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ராஜமரியாதை கிடைக்கப் போகிறது. தொழிலில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மிகத் துல்லியமாக இருக்கப் போகிறது. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த வியாபாரம் கூட இப்போது லாபத்தை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் சம்பள உயர்வும் எல்லாமே எந்த தடங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேரும். இதுவரை நீங்கள் செய்ததான தர்மங்களும் மற்றவர்களுக்குச் செய்த உதவிகளும் எல்லாம் தான் இப்போது உங்களுக்கு ஒரு புண்ணியமாக மாறி அந்த நபர் ரூபத்தில் வந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன. அதனால் எக்காரணத்தைக் கொண்டும் உங்கள் நல்ல குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொள்ளவே கூடாது. உங்களுக்கு வரப்போகும் பெரிய சந்தோஷங்களை வெளியில் யாரிடமும் சொல்லாமல் இருங்க. ஏன்னா கண் உங்க மேல் படும். அதனால் உங்கள் வெற்றியை மிக ரகசியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு இன்னும் அதிக பலத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப் போகும் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கப் போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் இத்தனை காலமாக இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் எப்படி மாயமாக மறையப் போகின்றன என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ஏனால் பல குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய சண்டை வந்திருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் நிறைய மனவேதனைகள் அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் இப்போது அந்த என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகும் ஒரு நேர்மறையான அதிர்வலை உங்கள் குடும்பத்தில ஒரு பெரிய வசந்த காலத்தை உருவாக்கப் போகிறது. பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் மிகவும் கவலைப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் படிப்பில் மந்தமாக இருக்கிறார்களே அல்லது சரியான வேலை கிடைக்காமல் திண்டாடுகிறார்களே என்று உங்களுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சைக் கேட்டு நடப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையைச் செய்து உங்கள் தலையை நிமிர வைப்பார்கள். உங்களை பார்த்து இவர்கள் குடும்பமெல்லாம் எங்கே உருப்படப் போகிறது என்று இழிவாகச் சிரித்தவர்களின் கண் முன்னாடியே நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கை வாழப்போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதிகாலையில் எழுந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார கும்பிடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏண்டாமுதா இந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது உங்க மனசு எப்போதுமே ஒரு நிலையில ஆம்பதியாக இருக்க வேண்டும். அந்த என்ற நபர் உங்களுக்கு வெறும் காசு பணத்தை மட்டும் கொண்டு வரப்போவதில்லை, உங்கள் பரம்பரைக்கு ஒரு பெரிய நல்ல பெயரை வாங்கித் தரப்போகிறார். இதுவரை நீங்கள் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்திருக்கலாம். அடிக்கடி வீடு மாறும்போது படும் அவமானமும் சொந்தக்காரர்கள் முன்னால் படும் கஷ்டமும் எல்லாமே உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் சீக்கிரத்திலேயே உங்கள் கனவு இல்லத்தை நீங்கள் சொந்தமாக கட்டப்போகிறீர்கள். அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை இந்த நபர்தான் முன்னின்று நடத்திக் கொடுக்கப் போகிறார். உங்கள் சொந்த நிலத்தில் நீங்கள் கால் பதிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த நிம்மதியை வார்த்தையால் சொல்லவே முடியாது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் உங்கள் இலக்கை மட்டும் குறிவைத்து தைரியமாக முன்னேறிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு வரப்போகும் இந்த நல்ல நேரத்தை உங்கள் சுயநலத்துக்காக மட்டும் பயன்படுத்தாமல் உங்களை நம்பி வருபவர்களுக்கும் உதவி செய்வதில் நீங்கள் எப்போதுமே முதலில் இருப்பீர்கள். அதுதான் மீன ராசிக்காரர்களின் பிறவி குணம். அந்த இரக்க குணம்தான் இப்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமாக இருந்து உங்களை காக்கப் போகிறது. இவ்வளவு நாட்களாகப்பட்ட அவமானங்கள் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பெரிய கௌரவத்துக்கான ஒரு படிக்கட்டு என்று நினைத்து சந்தோஷப்படுங்கள். இந்த என்ற நபர் மூலமாக நடக்கப் போகும் மாற்றங்கள் உங்கள் தொழிலிலும் குடும்பத்திலும் மட்டுமல்லாமல் உங்கள் மனதிற்குள்ளும் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகின்றன. இத்தனை வருடங்களாக உங்கள் மனதில் இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். சில நேரங்களில் நீங்கள் தனியாக உட்கார்ந்து நமக்கு ஏன் இந்த நிலைமை, நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்
என்று யோசித்து கண்ணீர் விட்டிருக்கிறீர்கள். அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம்தான் நாளை மாலை 6 மணிக்கு பிறகு வரப்போகிறது. உங்களைச் சுற்றியிருந்த சூழ்ச்சி வலைகள் எல்லாம் தானாகவே அறுந்துவிடும். குறிப்பாகச் சொல்ல வேண்டுமென்றால், உங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்து கொண்டே உங்களுக்கு குழிப்பறித்தவர்கள் எல்லாம் இப்போது இயற்கை கொடுக்கும் அடியில் நிலைகுலைந்து போய்விடுவார்கள். அவர்கள் செய்த துரோகம் அவர்களுக்கே திருப்பி அடிக்கப்படுவதை நீங்க வேறாம்தியாக இருந்து வேடிக்கை பார்க்கப் போகிறீர்கள். நீங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கான நியாயத்தை அந்த இறைவனே நேரில் வந்து செய்து கொடுப்பாரு. அந்த எஸ் என்ற நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் ஒரு பாதுகாப்பாளனாகவும் இருந்து செயல்படுவார். உங்கள் மனதில் இருந்த பயமும் குழப்பமும் எல்லாமே பறந்து போய்விடும். நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற அந்த பதற்றம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிக உறுதியாகவும் வெற்றியை நோக்கியும் தான் இருக்கப் போகிறது. இதுவரை உங்கள் பேச்சுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காதவர்கள் இப்போது நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். சமுதாயத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி இடமும் மரியாதையும் தானாக தேடி வரும். நீங்க போகும் இடத்துல எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கப் போகிறது. உங்களை யாருமே அழிக்க முடியாது என்ற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கப் போகிறீர்கள். உங்கள் நிழலில் பலர் இளைப்பாறும் அளவுக்கு உங்கள் நிலைமை மிக பிரம்மாண்டமாக மாறப்போகிறது. இந்த சமூகத்துல 4 பேர் மதிக்கும் அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று நீங்கள் கண்ட கனவு சீக்கிரமே நனவாகும். சிலருக்கு வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் மிகச் சுலபமாக கிடைக்கும். மிக வருடங்களாக கடல் கடந்து பயணிக்க வேண்டும் என்று நினைத்திருந்த ஆசைகளும் அது சம்பந்தமாக இருந்த தடங்கல்களும் எல்லாம் அந்த எஸ் என்ற நபர் காட்டும் வழியில் முழுமையாக விலகிவிடும். புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கான முதலீடும் உதவிகளும் உங்களை தேடித்தானாக வரும். இதுவரை இருட்டுக்குள் முடங்கிக் கிடந்த மீன ராசிக்காரர்கள் இனிமேல் சூரியனைப் போல பிரகாசிக்கப் போகிறீர்கள். அதனால் நீங்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காமல் வரப்போகும் இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை வரவேற்க முழுமையாக தயாராகுவது மட்டும்தான். உங்கள் திறமை மேல் முழு நம்பிக்கை வையுங்கள். உங்கள் உழைப்புக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பரிசை அனுபவிக்க சந்தோஷமாக இருங்கள். நாளை மாலை 6 மணிக்கு பிறகு அந்த எஸ் பேண்டரனரஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்போகும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் உடம்பில் இவ்வளவு நாட்களாக இருந்த தீராத உடல் உபாதிகளும் பெரிய மருத்துவச் செலவுகளும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகின்றன. என்றால் மனதில் கவலை இருந்தால் அது உடம்பையும் உருக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நீங்கள் இத்தனை வருடங்களாக பட்ட அவமானங்களும் துரோகங்களும் எல்லாமே உங்கள் மனது மட்டுமல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தையும் மிகவும் பாதித்திருக்கிறது. இரவில் சரியாக தூக்கம் வராமல் எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே மூழ்கிப் போயிருப்பீர்கள். ஆனால் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்ததும் உங்கள் மனதில் ஒரு பெரிய அளவிலான நிம்மதி வரப்போகிறது. இரும்பு மாதிரி உங்கள் உடம்பும் மனதும் மிகவும் உறுதியாகப் போகின்றன. உங்களைப் பற்றி தப்பாக பேசி உங்கள் குடும்பத்தை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு முன்னால் இன்றைக்கு எல்லாரும் ஒன்றாகச் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து அவர்கள் வயிறு எரியப் போகிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் பூர்வீகச் சொத்தில் ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்திருந்தால் அல்லது பல வருடங்களாக தீர்க்க முடியாமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்த வழக்குகள் ஏதாவது இருந்தால் அவையெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியப் போகின்றன. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்கப் போகும் ஒரு சின்ன யோசனை உங்கள் தலைவிதியையே முற்றிலுமாக மாற்றி அந்த சொத்துக்கள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகின்றன. கையில் காசு பணம் தாராளமாக புழங்க ஆரம்பித்ததும் நீங்கள் இவ்வளவு நாட்களாக மனதிற்குள்ள நினைத்துக் கொண்டிருந்த சுப காரியங்களை மிக தடபுடலாகச் செய்து முடிக்கப் போகிறீர்கள். இதுவரை உங்களை மதிக்காத சொந்தக்காரர்கள் எல்லாரும் இப்போது உங்கள் வாசலில் வந்து தயங்கி நிற்கப் போகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நீங்க ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். பழையெல்லாம் மறந்துவிட்டு எல்லாரையும் உடனே நம்பிவிடக்கூடாது. என்றால நீங்கள் மிக இளகிய மனதினர். யாராவது 2 வார்த்தை நன்றாக பேசிவிட்டால் உடனே முழுமையாக நம்பி உருகிவிடுவீர்கள். இந்த நல்ல நேரத்துல உங்கள் இரக்க குணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுவிட்டு யார் உண்மையாக உங்கள் மேல் பாசம் வைத்திருக்கிறார்கள், யார் பணத்துக்காக உங்களை தேடி வருகிறார்கள் என்று பிரித்து பார்க்க பழகுங்கள். உங்களுடைய உழைப்புக்கும் உங்கள் நேர்மைக்கும் இயற்கை கொடுக்கும் இந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை நீங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். உங்கள் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக உங்களுக்கு அரணாக நின்று காத்துக் கொண்டிருப்பதால் எந்த ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவர்களாலும் உங்களை இனிமேல் நெருங்கவே முடியாது. இனி வரும் காலங்களில் உங்கள் வளர்ச்சி என்பது யாருமே தொட முடியாத அளவுக்கு
ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடப்போகிறது. இதுவரை உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு நல்லது செய்வது மாதிரி நடித்த பலருடைய முகமூடி இந்த நேரத்தில் அப்பட்டமாக கிழிந்து தொங்கப் போகிறது. நிறைய பேர் எப்படியாவது நீங்கள் கீழே விழுவீர்கள், உங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் என்று காத்துக் கொண்டிருந்திருப்பார்கள். மண்டல்தி அவர்கள் நினைப்பில் மண்ணை அள்ளி போடுற மாதிரி அந்த எஸ் என்ற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய இரும்பு கோட்டையாக நின்று எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க விடாமல் தடுக்கப் போகிறார். கையில் காசு பணம் தாராளமாக புரள ஆரம்பித்ததும் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களை தேடி வந்து ஒட்டி உறவாட பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் உங்கள் பழைய இரக்க குணத்தை காட்டி மறுபடியும் ஏமாந்து விடாதீர்கள். யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யாரை தூரமாக வைக்க வேண்டும் என்று நீங்கள் மிக உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. தொழில் செய்யும் இடத்தில இதுவரை உங்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் காணாமல் போய் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு லாபம் உங்கள் கைக்கு வந்து சேரும். கடன்காரர்களின் தொல்லையால் நிம்மதியில்லாமல் தவித்த நீங்கள் இப்போது 4 பேருக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு பெரிய ஆளாக மாறப்போகிறீர்கள். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் தீர்ந்து கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஆழமான அன்பு உருவாகும். உங்கள் பிள்ளைகள் படிப்பிலும் சரி வேலையிலும் சரி ஒரு பெரிய நல்ல நிலைக்கு வருவார்கள். அவர்களின் எதிர்காலத்துக்காக நீங்கள் நினைத்ததை விட ஒரு பெரிய சொத்தை உங்களால் சேர்த்து வைக்க முடியும். இது எல்லாமே வெறுமனே இரவோடு இரவாக நடக்கும் விஷயம் கிடையாது. இத்தனை வருடங்களாக நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் அடுத்தவர்களுக்குச் செய்த உதவிக்கும் இயற்கை உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் மாபெரும் பரிசு. உங்களை பார்த்து சிரித்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைத்துப் போய் நிற்கப் போகிறார்கள். உங்கள் உண்மையான உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைத்த இந்த பிரம்மாண்டமான வெற்றி உங்களை சமூகத்துல ஒரு பெரிய சிம்மாசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கப் போகிறது. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவதை மட்டும் விட்டுவிடாதீர்கள். என்னால் அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம்தான் இப்போது உங்களுக்குள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில நடக்கும் சில விஷயங்களை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். அதாவது, நமக்கு யாராவது செய்வினை வைத்து விட்டார்களா, அல்லது நமது குடும்பத்தின் மேல் யாருக்காவது மிக கடுமையான கண் திருஷ்டி இருக்கிறதா என்று நீங்கள் பலரிடம் கேட்டு குழம்பிப் போயிருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் தொட்டதெல்லாம் எதுவுமே விளங்காமல் போனதற்கு அதுவும் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் உங்களை நெருங்கவே முடியாது. ஏனென்றால் அந்த எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதராக மட்டும் வரப்போவதில்லை. அவர் உங்கள் குலதெய்வத்தின் நேரடி ஆசீர்வாதத்தோடு உங்களை காப்பாற்ற வந்த ஒரு தூதுவனாகச் செயல்படப் போகிறார். அவர் உங்கள் வீட்டு வாசற்படியை மிதிக்கும் அந்த நொடியிலிருந்தே உங்கள் வீட்டைச் சுற்றியிருக்கும் இருட்டு விலகி ஒரு பெரிய தெய்வீக வெளிச்சம் பரவப் போகிறது. மிக நீண்ட காலமாக உங்கள் வீட்டிற்குள் ஒருவிதமான சண்டை சச்சரவும், ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு வெறுப்பும் இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தாலே ஒரு பெரிய நிம்மதியான சூழ்நிலை நிலவப் போகிறது. உங்களை பிடிக்காதவர்களும் உங்களுக்கு கெடுதல் நினைத்தவர்களும் எல்லாரும் அவர்கள் செய்த தப்புக்கு அனுபவித்தது தீர்ப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கப் போகிறீர்கள். சிலர் உங்களிடம் காசை வாங்கிக் கொண்டு திருப்பித் தரவே மாட்டேன் என்று மிக பிடிவாதமாக இருந்திருப்பார்கள், அல்லது உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தை அபகரிக்க நினைத்திருப்பார்கள். ஆனால் அந்த எஸ் என்ற நபரின் வருகைக்குப் பிறகு அவங்களாவே வழியில வந்து உங்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்டு நீங்கள் இழந்ததையெல்லாம் உங்கள் கரங்களிலேயே திருப்பிக் கொடுக்கப் போகிறார்கள். இதுல உங்களுக்கு மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு திசையிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பணவரவு வரப்போகிறது. அது உங்கள் பழைய முதலீடாக இருக்கலாம், அல்லது மறந்து போன ஒரு சேமிப்பாக இருக்கலாம். அந்த பணம் சரியான நேரத்துல உங்க கைக்கு வந்து நீங்கள் நினைத்த ஒரு பெரிய சுப காரியத்தை எந்த தடங்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். இதுவரை நீங்கள் அடுத்தவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்தது போதும். இனிமேல் வரப்போகும் காலம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது. உங்களை நம்பியிருக்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மிக பாதுகாப்பாக வேறு யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் உயர்த்தி காட்டப் போகிறீர்கள். அதனால இப்போது உங்கள் மனதில் இருக்கும் தேவையில்லாத பயத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டுவிட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகும் இந்த ராஜயோகத்தை அனுபவிக்க முழு மனதோடு தயாராக இருங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். என்றால் நீங்கள் தொடப்போகும் வெற்றி பயணம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. இந்த ராஜயோகமான காலகட்டத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்லது
கெட்டது எல்லாமே உங்களை ஒரு பக்குவமான நிலைக்கு கொண்டு வருவதற்கான இயற்கை செய்த ஒரு ஏற்பாடுதான். சிலர் உங்களிடம் வந்து மிகவும் பரிதாபமாக பேசி உங்கள் மனதை கரைத்து காரியம் சாதித்துக் கொண்டு அப்புறம் உங்களை தூக்கி எறிந்திருப்பார்கள். இனிமேல் அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இடமே கிடையாது. அந்த எஸ் என்ற நபர் உங்கள் கூட இருக்கும் வரைக்கும் உங்களை யாருமே நெருங்கி வந்து ஏமாற்ற முடியாது. உங்கள் சிந்தனையும் உங்கள் செயல்பாடும் எல்லாமே மிகவும் கூர்மையாக மாறப்போகின்றன. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் குடும்பத்தின் பல தலைமுறைக்கு ஒரு பெரிய சொத்தாக மாறப்போகிறது. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பரம்பரையும் உங்களை நினைத்து பெருமைப்படும் அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய அறக்கட்டளையோ அல்லது ஒரு பொது காரியமோ செய்து 4 பேருக்கு உதவி செய்யும் அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக மாறப்போகிறீர்கள். இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்ட காலமெல்லாம் மலையேறிப் போய்விட்டது. உங்கள் வீட்டில் எப்போதுமே சுப காரியங்களின் சப்தமும் உறவினர்களின் சந்தோஷமான பேச்சும் கேட்டுக்கொண்டே இருக்கப் போகின்றன. உங்களை வேண்டாம் என்று சொல்லி தள்ளி வைத்தவர்களும் உங்களிடம் பேசாமல் பல வருடங்களாக முகத்தை திருப்பிக் கொண்டு போனவர்களும் எல்லாரும் இப்பொழுது அவர்களாகவே வந்து உங்கள்கிட்ட பேசி பழைய பகையை மறந்து ஒன்று சேரப் போகிறார்கள். அதனால நீங்கள் யாரையும் தூக்கி எறியாமல் எல்லாரிடமும் அன்பாக பேசி அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வைத்துக்கொண்டு மிக வெளிப்படையாக பழகுவீர்கள். அதுதான் இனிமேல் உங்கள் வெற்றியின் மிகப்பெரிய பலமாக இருக்கப் போகிறது. உங்கள் தொழிலில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு புது முயற்சி இதுவரை யாருமே செய்யாத அளவுக்கு ஒரு பெரிய சாதனையாக மாறப்போகிறது. உங்கள் உழைப்புக்கு சமுதாயத்தில் பெரிய பெரிய ஆட்களிடமிருந்து பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்கும் நேரம் இது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படாத துன்பமும் பார்க்காத துன்பமும் இல்லை. அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமாகச் சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை இயற்கை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது. நீங்கள் எதை நினைத்தும் இனிமேல் கவலைப்படத் தேவையில்லை. தைரியமாக உங்கள் பாதையில் முன்னேறி போய்கொண்டே இருங்கள். நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு நடக்கப் போகும் மாற்றங்கள் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கப் போகின்றன. வேலை பார்க்கும் இடத்தில் இதுவரை உங்களுக்கு மேலே இருந்தவர்கள் உங்களை மிகவும் தட்டிக்கழித்து உதாசீனப்படுத்தியிருப்பார்கள். நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கான பெருமை வேறு யாருக்கோ போயிருக்கும். ஆனால் இப்போது அந்த எஸ் என்ற நபர் உங்கள் வேலையிடத்தில் அல்லது தொழிலில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகிறார். உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்களே உங்கள் திறமையை பார்த்து மலைத்து போகும் அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வோ அல்லது புது பொறுப்போ கிடைக்கப் போகிறது. மிக நீண்ட காலமாக சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் பண உதவி தானாக உங்களை தேடி வரும். இதுவரை முதலீடு செய்து நஷ்டப்பட்ட வியாபாரம் கூட இப்போது பல மடங்கு லாபத்தை அள்ளிக் கொடுக்கும். முக்கியமாக வியாபாரத்தில் உங்களுக்கு பற்றி இருந்தவர்கள் எல்லாம் உங்கள் அசுர வேகத்தை பார்த்து பயந்து ஒதுங்கப் போகிறார்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் தொடப்போகும் அந்த உயரம் சாதாரணம் கிடையாது. பலருக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக மாறப்போகிறீர்கள். உங்க வீட்டுக்குள்ளும் சரி வெளியிலும் சரி உங்களுக்கான ஒரு தனி ராஜ மரியாதை கிடைக்கப் போகிறது. உங்களை நம்பியிருக்கும் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நினைத்ததை விட பெரிய அளவில் வசதிகளைச் செய்து கொடுப்பீர்கள். குறிப்பாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேல் வைத்திருக்கும் மதிப்பு இன்னும் பல மடங்கு கூடும். முன்னால் எல்லாம் காசுக்காக நீங்கள் பட்ட கஷ்டத்தை நினைத்து பல நாட்கள் சாப்பாடு கூட இறங்காமல் அழுதிருப்பீர்கள். ஆனால் இனிமேல் அந்த கவலைக்கு இடமே இல்லை. உங்கள் கையில் எப்போதுமே காசு பணம் புரண்டு கொண்டே இருக்கப் போகிறது. இதெல்லாம் நிஜமாகவே நடக்குமா என்று நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படவே வேண்டாம். அந்த எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் காலடி எடுத்து வைத்த மறுநிமிஷமே இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒன்றன் பின்னால் ஒன்றாக உங்கள் கண் முன்னாடியே நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் நல்ல மனதுக்கும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மற்றவர்களுக்குச் செய்த உதவிகளுக்கும் இயற்கை கொடுக்கும் இந்த பெரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தன்னம்பிக்கையை விட்டுவிடாமல் தைரியமாக நின்று ஜெயித்துக் காட்டுங்கள். இந்த பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். அது என்னவென்றால், இதுவரை உங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே, நமது கஷ்டத்தைச் சொல்ல ஒரு சொந்த பந்தம் கூட இல்லையே என்று மிகவும் தனிமையில் வாடிப் போயிருப்பீர்கள். எத்தனையோ இரவுகள் தலையணை நனையும் அளவுக்கு அழுது தீர்த்திருப்பீர்கள். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேல் அந்த எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்த பிறகு உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உங்களை யாருமே அசைக்க முடியாது என்ற அளவுக்கு ஒரு பெரிய மனதைரியம் உங்களுக்குள் தானாக வரப்போகிறது. எவ்வளவு நாட்களாக ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட பதறிப்போய் நின்ற நீங்கள் இனிமேல் எவ்வளவு பெரிய பூகம்பமே வந்தாலும் அசையாமல் நின்று சமாளிக்கப் போகிறீர்கள்.
அந்த அளவுக்கு உங்கள் கிரக நிலைகள் உங்களை ஒரு இரும்பு மனிதராக மாற்றப் போகின்றன. இம்பிய வருடங்களாக உங்களை விட்டு தூரமாக போன உறவுகள் எல்லாம் இப்போது உங்கள் அருமையை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவார்கள். குறிப்பாகச் சொல்ல வேண்டுமென்றால், உங்களுக்குச் சேர வேண்டிய ஒரு நியாயமான சொத்தோ அல்லது ஒரு பெரிய தொகையோ உங்களை விட்டு வேறு யாருக்கோ போயிருக்கும். அதை நினைத்து நீங்கள் மிகவும் வருத்தப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த எஸ் என்ற நபர் கொண்டு வரப்போகும் ஒரு சின்ன தகவல் அந்த நிலைமையையே தலைகீழாக மாற்றி, எந்த தடங்களும் இல்லாமல் அந்த பணத்தை உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. உங்களைச் சுற்றி பின்னப்பட்டிருந்த அத்தனை சதிவலைகளையும் அந்த நபர் மிகச் சுலபமாக அறுத்தெறியப் போகிறார். உங்கள் தொழிலிலும் சரி, குடும்பத்திலும் சரி, நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனிமேல் தங்கமாக மாறப்போகிறது. அடுத்தவர்கள் உங்களிடம் வந்து உதவி கேட்டு நிற்கும் அளவுக்கு உங்கள் நிலைமை மிகவும் பிரம்மாண்டமாக வளரப்போகிறது. சிலருக்கு திடீரென்று ஒரு பெரிய பயணத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த பயணம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய வாசலை திறந்துவிடப் போகிறது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் எல்லாம் இப்போது உங்களிடம் ஒரு வார்த்தை பேச மாட்டார்களா என்று ஏங்கிப் போய் நிற்கும் அளவுக்கு உங்கள் அந்தஸ்து வானலாவ உயரப்போகிறது. நீங்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் வரப்போகும். இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை நினைத்து மனதில் எந்த குழப்பமும் இல்லாமல் மிகத் தைரியமாக எதிர்கொள்ளத் தயாராக இருங்கள். இயற்கை உங்களுக்கு கொடுக்கப் போகும் இந்த பெரிய பரிசை முழுமையாக அனுபவிக்க சந்தோஷத்தோடு காத்துக் கொண்டிருங்கள். நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு அந்த எஸ் என்ற நபர் மூலமாக நீங்கள் சந்திக்கப் போகும் அந்த 3 மாபெரும் சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தையே கொண்டு வரப்போகின்றன. மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் வெள்ளந்தி மனதினர். யார் வந்து உங்களிடம் கஷ்டம் என்று சொன்னாலும் உங்கள் கையில் காசு இல்லாவிட்டால் கூட கடன் வாங்கியாவது உதவி செய்வீர்கள். ஆனால் அப்படி உதவி செய்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு திருப்பிச் செய்தது என்னவோ துரோகமும் அவமானமும் தான். இவ்வளவு நாட்களாக உங்கள் நல்ல மனதுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கவில்லை என்று நீங்கள் மிகவும் நொந்து போயிருப்பீர்கள். ஆனால் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சமும் வேண்டாம். அந்த எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கப் போகிறார். உங்களைச் சுற்றி யார் உண்மையான பாசத்தோடு இருக்கிறார்கள், யார் பணத்துக்காக நடிக்கிறார்கள் என்று உங்களுக்கு மிகத் தெள்ளத் தெளிவாக புரிய வைத்து விடுவார். நீங்கள் இழந்த உங்கள் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் முழுமையாக மீட்டுத் தரப்போகிறார். குறிப்பாக பல வருடங்களாக நீங்கள் போராடிக் கொண்டிருந்த ஒரு பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை மொத்தமாக வெளியே கொண்டு வரப்போகிறார். உங்கள் கையில் தாராளமாக பணப்புழக்கம் இருக்கப் போகிறது. நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு லாபம் உங்கள் தொழிலில் கிடைக்கப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாமே காற்றில் பறந்து போய்விடும். உங்களை பார்த்து இவர்கள் எல்லாம் எப்படி முன்னுக்கு வருவார்கள் என்று எகத்தாளமாக பேசியவர்களின் கண் முன்னாடியே நீங்கள் ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழப்போகிறீர்கள். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் பட்டுக்கொண்டிருந்த பயம் எல்லாமே விலகிவிடும். அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல நிலைக்கு வந்து உங்கள் பேரை ஊர் முழுக்கச் சொல்லப் போகிறார்கள். இதெல்லாம் வெறுமனே நடக்கும் விஷயம் கிடையாது. உங்கள் நல்ல மனதுக்கும் நீங்கள் இத்தனை வருடங்களாகச் சிந்திய கண்ணீருக்கும் இயற்கை உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. அதனால நீங்கள் இப்போது எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்தை முழு மனதோடு வேண்டிக் கொண்டு சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பித்துவிட்டது. இதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகும் அதிர்ஷ்டம் வெறும் பணப்பொருளில் மட்டும் நின்றுவிடாது. உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய ஆன்மீக மாற்றத்தையும் அது உருவாக்கப் போகிறது. எவ்வளவு நாட்களாக எந்த கோவிலுக்குப் போனாலும் சாமி கும்பிட்டாலும் உங்கள் மனதில் ஒரு ஓரமாக ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்திருக்கும். சாமி நமக்கு மட்டும் ஏன் இப்படி செய்கிறார்? நமது படும் கஷ்டம் அவருக்கு தெரியலையா என்று பல தடவை சாமியிடமே சண்டை போட்டிருப்பீர்கள். ஆனால் இப்போது அந்த இறைவனே நேரில் வந்து உங்கள் கஷ்டத்தையெல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறார். அந்த எஸ் என்ற நபர் உங்களுக்கு ஒரு தூதுவனாகச் செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா காரியங்களையும் மிகச் சிறப்பாக முடித்துக் கொடுக்கப் போகிறார். நிறைய பேர் உங்களை ஒரு சாதாரண ஆள், இவங்களுக்கு ஒன்னும் உலக அறிவு தெரியாது அப்படின்னு நினைத்து மிகச் சுலபமாக ஏமாற்றியிருப்பார்கள். ஆனால் இனிமேல் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி கம்பீரமும் அதிகாரமும் தானாக வரப்போகிறது. நீங்கள் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்களைச் சுற்றியிருக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் சரி, ஒரு பெரிய வேத வாக்காக மாறப்போகிறது. இதை குறிப்பாகச் சொல்ல வேண்டுமென்றால், நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு உங்கள் வீட்டை தேடி ஒரு பெரிய நல்ல செய்தி வரப்போகிறது. அது மிக வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு விஷயமாக இருக்கலாம். அந்த எஸ்
என்ற நபர் மூலமாக அந்த காரியம் மிகச் சுலபமாக முடிந்து அந்த வெற்றி உங்கள் கைக்கு வரப்போகிறது. இதுவரை உங்கள் கூட இருந்து கொண்டு உங்கள் வளர்ச்சியை தடுத்தவர்கள் எல்லாரும் இனிமேல் உங்கள் நிழலை கூட நெருங்க பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையம் மிகவும் பலமாக அமையப் போகிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உடம்பில் ஒரு புது தெம்பு பிறக்கும். இவ்வளவு நாட்களாக இருந்த அசதியும் ஒரு வேலையை செய்ய நினைத்தாலும் அதை தள்ளிப்போடும் அந்த சோம்பேறித்தனமும் எல்லாமே உங்களை விட்டு ஓடிப்போய்விடும். மிகச் சுறுசுறுப்பாக நின்ற இடத்தில் நிற்காமல் பம்பரம் மாதிரி சுழன்று வேலை பார்க்கப் போகிறீர்கள். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பணமும் உங்கள் பெட்டியில் வந்து நிறைந்து கொண்டே இருக்கப் போகிறது. நீங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு போகும் அளவுக்கு உங்களிடம் ஒரு பெரிய வாகன யோகமும் அமையப் போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் மிகத் தெளிவாக எடுக்கப் போகும் முடிவுகள் எல்லாமே உங்கள் பரம்பரைக்கு ஒரு பெரிய சொத்தா அமையப் போகின்றன. உங்கள் நல்ல மனதுக்கு கிடைக்கப் போகும் இந்த வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு எந்த குழப்பமும் இல்லாமல் மிக தைரியமாக உங்கள் பாதையில் நடை போடுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த காலகட்டத்துல நீங்கள் எடுக்கப் போகும் சில முடிவுகள் உங்களை சுற்றியிருக்கும் எல்லாரையும் ஆச்சரியத்தில் வாயடைக்க வைக்கப் போகின்றன. எவ்வளவு நாட்களாக நீங்கள் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் அலட்சியம் செய்தவர்கள் இப்போது நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கப் போகிறார்கள். அந்த அளவுக்கு உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய சக்தியும் கம்பீரமும் கிடைக்கப் போகிறது. அந்த எஸ் என்ற நபர் உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய மலை மாதிரி நின்று உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யப் போகிறார். இதை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், உங்கள் பிள்ளைகளின் திருமண விஷயமாக இருக்கலாம், அல்லது அவர்களின் மேற்படிப்பு சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எந்த தடையும் இல்லாமல் மிகச் சுலபமாக நடந்து முடியும். இதுவரை உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு வரமாட்டேன் என்று சொன்ன சொந்தக்காரர்கள் எல்லாம் இப்போது உங்களை தேடி வந்து முன்னால் நின்று எல்லா வேலையையும் இழுத்து போட்டுச்சு செய்யப் போகிறார்கள். ஏனென்றால் உங்களுடைய பணப்பலமும் செல்வாக்கும் அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கப் போகிறது. சிலருக்கு மிக நீண்ட காலமாக ஆசைப்பட்ட ஒரு பொருள், அது ஒரு பெரிய நிலமாக இருக்கலாம் அல்லது சொந்தமாக கட்டப்போகும் வீடாக இருக்கலாம், அதை வாங்குவதற்கான யோகம் எந்தவிதமான இழுபறியும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் இத்தனை காலமாகச் செய்த தியாகத்துக்கும் பட்ட அவமானங்களுக்கும் இயற்கை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பெரிய வெகுமதியை நீங்கள் மிக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். வரப்போகும் பணத்தை எப்படி சேமித்து வைக்க வேண்டும், அதை எந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் மிகவும் தெளிவாக செயல்படப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டத்துக்கே இடம் கிடையாது. வரப்போகும் காலம் முழுக்க உங்களுக்கான ஒரு பெரிய பொற்காலமாக அமையப் போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார கும்பிட்டுவிட்டு இந்த அதிர்ஷ்டத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராகுவது மட்டும்தான். இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு நாட்களாக உங்களை ஏமாற்றியவர்களும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும் எல்லாரும் இப்போது இயற்கை கொடுக்கும் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வரப்போவதில்லை, உங்களுக்கான நியாயத்தையும் சேர்த்து வாங்கித் தரப்போகிறார். இதுவரை நீங்கள் நேர்மையாக இருந்து உங்களுக்கு கிடைக்காத மரியாதையை இப்போது அந்த நபர் மூலமாக நீங்கள் முழுமையாக பெறப்போகிறீர்கள். சிலர் உங்களிடம் மிக நல்லவர்கள் மாதிரி நடித்துக்கொண்டே உங்கள் முதுகில் குத்தும் வேலையை பார்த்திருப்பார்கள். அவர்களின் முகமூடி எல்லாம் அப்பட்டமாக கிழிந்து யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்று உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக காட்டப்போகிறார். கையில் பணம் தாராளமாக வந்ததும் நீங்க முதல்ல செய்ய வேண்டியது இவ்வளவு நாட்களாக உங்களை நம்பி கஷ்டப்பட்ட உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பதுதான். உங்கள் வாழ்க்கை துணை இத்தனை காலமாக உங்களுக்காக எத்தனையோ ஆசைகளை மனதிற்குள் புதைத்து தியாகம் செய்திருப்பார்கள். இப்போது அவர்களின் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். அதேபோல் உங்கள் தொழிலில் நீங்கள் எடுக்கப் போகும் புது வியூகம் உங்களை சுற்றியிருக்கும் எல்லாரையும் மிரள வைக்கப் போகிறது. மிக மிக நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட வேலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்தில் தேங்கிப் போய் நின்ற நீங்கள் இப்போது 4 பேர் ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிரடி வளர்ச்சி அடையப் போகிறீர்கள். உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இன்னும் அதிகமாவார்கள். ஆனால் அவர்களால் உங்கள் நிழலை கூட தொட முடியாது. உங்கள் குலதெய்வத்தின் அருள் எப்போதுமே உங்களுக்கு துணையாக நின்று எந்த கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க விடாமல் ஒரு பெரிய பாதுகாப்பு கோட்டையாக
உங்களை சுனா சொற்றி ஒன்றை காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை நினைத்து கொஞ்சம் கூட கர்வம் கொள்ளாமல் எப்போதும் போல உங்கள் இரக்க குணத்தோடு, ஆனால் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்கிற விழிப்போடு உங்கள் வெற்றி பயணத்தை சந்தோஷமாக தொடர்வது மட்டும்தான். நாளைக்கு மாலை 6 மணிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் இந்த பிரம்மாண்டமான விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள் வரும்போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவரை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டமும் அவமானமும் உங்களைச் சுற்றியிருந்தவர்கள் செய்த துரோகமும் எல்லாமே இனிமேல் காற்றில் பறந்துவிடும். உங்கள் உழைப்புக்கும் உங்கள் நல்ல மனதுக்கும் இயற்கை கொடுக்கும் மிக மிக பெரிய பரிசு. கையில காசு பணம் வந்ததும் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களோ அதே அளவுக்கு மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத ஆடம்பரச் செலவுகளை குறைத்துக் கொண்டு உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செய்யுங்கள். உங்களை தேடி வரப்போகும் இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் முழுமையாக அனுபவிக்க உங்கள் குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் எப்போதுமே உங்கள் கூடவே இருக்கும். அதனால் தினமும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் வேலைகளை தொடங்குங்கள். இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது. உங்களை யாருமே அழிக்க முடியாது என்ற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கப் போகிறீர்கள். உங்க மனசுல இருக்கும் எல்லா நியாயமான ஆசைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கப் போகிறீர்கள். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று முழுமையாக நம்புங்கள். உங்களுக்கு கிடைக்கப் போகும் இந்த வெற்றியை மிக அமைதியாக, அதே சமயம் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள். இதற்கான ஒரு சிறிய பரிகாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மஞ்சள் நிறப் பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைத்து நீங்கள் மென்மேலும் பல பெரிய உயரங்களைத் தொட வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.